ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மின்னல்சிக்கு தமிழ். ஸோ இன்றைக்கி வந்து குரூப் 4 எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. ஸோ அந்த குரூப் 4 எக்ஸாமில் தமிழுக்கான நம்ம ஆன்சருக்கு இதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் வரும், அருளப்பன், யோவான். இதில் யோவான் வந்து பார்த்திங்கன்னா திருமுழுக்கு யோவான் அப்படின்னு வரும். ஸோ மேக்ஸிமம் வந்து அருளப்பன் தான் ஆன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் யோவானும் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் அது திருமுழுக்கு யோவான் அப்படிங்கிறதுனால அருளப்பன் தான் ஆன்சராக கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கொஷினை வந்து பொறுத்தவரையும் டிஆர்பிலேருந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து நமக்கு ஆன்சர் கீ வரும்போது கரெக்டான ஆன்சர் நமக்கு கிடைச்சிரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார்? வளன். முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு சோழ நாடு. ஸோ இந்த வந்து பாட்டு வரிகள் கொடுத்துருக்குறாங்க. தொல்காப்பியரின் இவ்வடியில் குறிப்பிடும் இலக்கியம் வந்து பல்லு இலக்கியம். சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூது. பிறவினை சொற்களை கண்டறிக. சில வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வருவித்தான், திருத்தினான். பின்வரும் தொடர்களை கண்டறிக. பூங்குழலி யாழ் மீட்டினாள். இது வந்து எவ்வகை தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்வினை தொடர். விடைக்கேற்ற வினா அமைத்தல். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்கு பொருள்களை கண்டுபிடிக்கிறது. வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்கு பொருள்களை கண்டுபிடிக்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து வணிக அறிவியல் எதை பெருக்குவதற்கு பொருள்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்கலாம். இதில் வந்து பியும் வரலாம், சியும் வரலாம். ஸோ விடைக்கேற்ற வினா அமைத்தல் அப்படிங்கிறதுனால ஸோ பி இல்லைனா சி. இதில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்கு பொருட்களை கண்டுபிடிக்கிறதா, ஸோ அது சரியா தவறா அப்படிங்கிற ஆம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட கேள்வி கேட்கலாம். அதனால் சி ஆப்ஷன் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். அடுத்தது திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் காந்தியடிகள். தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர் ஓமை கவிஞர் சுரதா. பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் யார்? உடுமலை நாராயணகவி. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்னும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியுடைய தமிழ்தாய் வாழ்த்து. நம்ம தமிழ்நாட்டில் எப்படி நீராறும் கடலொழுத்த அப்படின்னு பாடுறோமோ அந்த மாதிரி. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 11வது கொஷின். இந்த இப்பாடல் பயின்று வரும் மோனை, இது வந்து பார்த்திங்கன்னா பொழிப்பு மோனை. எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்காதீர் கட்டளை வாக்கியம். இமிழிசை, இமிழ் கூட்டல் இசைன்னு பிரிக்கலாம், வினைத்தொகை. மல்லிகை சூடினால் பொருளாகு பெயர். சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குடக்கூத்து. யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் திருமூலர். வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுபவர் கடுவெளி சித்தர். பாடை மாக்கள் என அழைக்கப்படுபவர் யார்? ஸோ மாக்கள் அப்படின்ற இதில் மக்கள், பாடை மாக்கள் அப்படின்னா பழமொழி பேசும் மக்கள். பொறுத்துக. ஸோ இதை மேட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 2, 4, 1, 3. ஸோ மணிமேகலை, சீத்தலை சாத்தனார், சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள், பெரிய புராணம், சேக்கிழார், திருவிளையாடவர், பரஞ்சோதி முனிவர் அப்படின்னு வரும். முடிகிழுவேந்தர் மூவர்க்கு உரியது என அழைக்கப்படும் காப்பியம் எது? சிலப்பதிகாரம். மூவேந்தர்களும் அதில் வருவாங்க. ஸோ இந்த பாடல் வரி கொடுத்துருக்காங்க. இந்த வரியில் நீபவனம் என்பது கடம்பவனம். சரிங்களா? ஆப்ஷன் ஏ. இச்சொல்லின் பொருள் நனைந்தலை உலகம், அகன்ற உலகம். பழமொழியினை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மோனை சொல்லை கண்டறிக. மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வரக்கூடியது. நந்தவனம், நற்றமிழ். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. ஸோ நெல்லிக்காயை வந்து மூட்டையிலேருந்து கொட்டும்போது அது வந்து ஒன்றா இருக்காது, பிரிஞ்சு ஓடிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமையின்மை. புலமை பெருங்கடல் என அழைக்கப்பெறுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உவேசா. காந்தியடிகள் தமிழகம் வரும்போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் திருவிகா. தமிழ் வடமொழியின் மகள் அன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்று கூறியவர் கால்டுவெல்.
தாதா சாஹேப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1969. நாடகக்கலை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் நா. முத்துசாமி. பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று குயில் பாட்டு. ஸோ இந்த பாடல் வரி கொடுத்துருக்காங்க. தொடங்கும் இரட்டுற மொழிதல் பாடலின் ஆசிரியர் கவி காளமேகம். ஸோ இரட்டுற மொழிதல் அப்படின்னும் போதே நமக்கு காளமேகம் வந்துடுவார். இதில் பார்த்தீங்கன்னா சரியானதை கண்டறிக. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கூற்றில் மட்டும் சிவகாமியின் சரிதம்னு வரணும். அது சபதம்னு இருக்குது. ஆக்சுவலாக அந்த சரிதம் வந்தால் தான் கரெக்டு. மற்ற 2, 3, 4 அந்த 3 கூற்றுமே சரி. அப்போது அந்த ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ அனைத்தும் சரி அப்படிங்கிற மாதிரி சபதத்தை நம்ம ஒன்று டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் அஃபிஷியல் ஆன்சர் கீ வரும்போது நமக்கு தெரியும். இல்லைன்னா ஸோ இதை சபதத்துக்கு அது சரிதமே அப்படின்னு கொடுக்குறாங்களா அப்படின்னா அனைத்தும் சரி அப்படிங்கிறது வந்துடும். படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் கவிதை. மக்கள் கவிஞர் என்றழைக்க பகுத்தறிவு கவிராயர். ஸோ பட்டுக்கோட்டை கல்யாண சங்கம் பகுத்தறிவு கவிஞர் உடுமலை நாராயண கவி. தவறான தொடரை கண்டறிய. இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகம். ஸோ இது திருவனந்தபுரம் நூலகம் தான். ஸோ அது தவறு. கரைபுறு இலக்கண குறிப்பு. ஸோ 2ஆம் வேற்றுமை தொகை ஆன்சர். புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். வளவன் ஏவா வானூர்தி அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்றுள்ளது புறநானூறு. இந்த புறநானூறு இந்த நூலை இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தலைப்பில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜார்ஜ் எல். ஹார்ட். மணக்குரங்கு உருவகம். பொருந்தா சொல்லை கண்டறிக. ஸோ கடல், ஆழி, பறவை அப்படின்னு எல்லாமே கடலை குறிக்கக்கூடியது. 6 மட்டும்தான் பொருந்தாதது. 6. பிழை திருத்தம் செய்க. எது சரியானது? மயிலாகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். பிழை திருத்தம் செய்க. வாழைப்பழ தோல் சறுக்கி ஏழைக்கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர். திருவிருத்தம் என்னும் நூலின் ஆசிரியர் நம்மாழ்வார். திருக்கேதர பதிகத்தை பாடியவர் யார்? சுந்தரர். மார்கழி திங்களில் திருமால் கோயிலில் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் திருப்பாவை. தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவனர். மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். அது கூரை வேய்ந்தனர் அப்படிங்கிறது ஆன்சர். பொருந்தா சொல்லை கண்டறிக. ஓங்கல், செப்பலோசை, துள்ளலோசை, அகவலோசை. இதில் பொருந்தாது பார்த்தீங்கன்னா ஓங்கல் ஓசை. எதிர்ச்சொல் அறிதல். ஊக்கம் அப்படின்னா சோர்வு, அதுக்கு எதிர்ச்சொல். பிரித்து எழுதுக. நீள் உழைப்பு, நீள் கூட்டல் உழைப்பு அதான் வரும். உலகில் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதன் பெயர் செய்தி படம். தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே சிலுமைப்படுத்தியவர் புதுமைப்பித்தன். தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் நா. முத்துசாமி. நா. முத்துசாமி அவருடைய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2 வந்துருச்சு. காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் சிரவண பிதுர்பத்தி. 14 அப்படிங்கிறது 18. இனியவை 40 என்ற நூலின் ஆசிரியர் பூதஞ்சேத்தனார். பூவையும் குயில்களும் புழங்கை வண்டரும் இவ்வடியில் பூவையும் என்பது சி ஆப்ஷன். நாகனவாய்ப் பறவைகள். உத்தரகாண்டம் எழுதியவர் ஒட்டக்கூத்தர். வா என்னும் சொல்லின் வேர்ச்சொல்லின் வினை முற்று. வினை அந்த இது முடிஞ்சிருக்கணும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்தால் அப்படிங்கிறது தான் வினைமுற்று. வந்தவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வினையால் அணையும் பெயர். அடுத்து பார்த்தீங்கன்னா ராமன் வந்தான். ராமன் அப்படிங்கிறது எழுவாய் தொடர். ஒரு அடியில் முதல் 3 4ஆம் சீர்களில் முதல் எழுத்து அளவெடுத்து நிற்க 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மேற்கதுவாய். பொறுத்துக. ஸோ இதை பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆன்சரு. தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் இலங்கை சி.வே. தாமோதரனார். ஸோ கூற்று கொடுத்துருக்குறாங்க. மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. ஸோ ராஜாஜிங்கிறது தவறு. அடுத்து பார்த்தீங்கன்னா கூற்று 2. கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார். கூற்று 2 சரி. ஸோ 1 தவறு, 2 சரி. ஸோ ஆப்ஷன் பி கூற்று 2 மட்டும் சரி. திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளூர் தவச்சாலையை அமைத்தவர்
ரா இளங்குமரனார். ராஜராஜ சோழனுக்கு கோவில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோவில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அகரவரிசைப்படுத்துக. அகரவரிசையில் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. தா என்ற வேர்ச்சொல்லின் நிலையான பெயர் வந்து தந்தவர். வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. சென்றால் அப்படின்னா செல். ஸோ வேர்ச்சொல் அப்படிங்கிறதுலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கொஷின் வந்துருச்சு. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டுபிடிக்க. சூழ் 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 2 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாவே நமக்கு கிட்டத்தட்ட தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபஸ்ட்டு சூழ் வந்து அறிவியலில் வரும், அந்த கரு அப்படின்ட்டு. ஸோ அது கருப்பம், சுற்று, சூழ்ந்துக்கிறாங்க அப்படின்னா சுற்று, சூழரைத்தல், சபதம். ஆப்ஷன் ஏ. பிழையற்ற தொடரை கண்டறிக. எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். ஸோ அதுதான் வந்து பிழையற்ற தொடர். அடுத்தது, திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது படையாட்சியரின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது 40 அடி உயரத்தில். சரியான குற்றை பொறுத்துக. ஸோ இதை வந்து பொறுத்து மேட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி ஆன்சரு. எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் தேவனைய பாவனர். பயனில்லாத கலர் நிறத்திற்கு ஒப்பவர் கல்லாதவர். திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர். ஆப்ஷன் டி. நாவை காக்காதவர். ஸோ இந்த திருக்குறளில் வந்து இடம்பெற்றுள்ள அணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உவமை அணி. கீழ்கணவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானக்குறள். ஸோ நிறைய பேர் இந்த வெற்றி வேட்கை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதிவீரராம பாண்டியன் தான் வந்து வெற்றி வேட்கை அப்படிங்கிற நூல் எழுதினார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஞானக்குறள் அப்படிங்கிறது தான் ஔவையார் இயற்றிய நூல். குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருள். ஸோ உழைக்காதவன் செல்வம் அழியும். உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டே இருந்தா அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஸோ உழைச்சா மட்டும்தான் நம்முடைய செல்வம் வந்து அப்படியே நிற்கும். அப்படிங்க உழைக்காதவன் செல்வம் அழியும். அகரவரிசைப்படுத்துக. ஸோ அகரவரிசைப்படுத்துதல நம்ம ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி. அடுத்தது, கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சரு. அடுத்தது, வெண்பாவுக்குரிய ஓசை செப்பல் ஓசை. இந்த ஓசையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாம்லையும் எப்படியும் ஒரு கொஷின் கேட்டுறாங்க, எந்த ஓசையுடையது அப்படிங்கிற மாதிரிலாம். பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். ஸோ முல்லைப்பாட்டு, நப்புதனார். ஸோ இதை மேட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி ஆன்சரு. அடுத்தது, விடைக்கேற்ற வினா அமைக்க. மீனாட்சி சொன்னால் தலபுராணங்களை பாடலில் சிறந்தவர். தலபுராணங்களை பாடலில் சிறந்தவர் யார்? ஆப்ஷன் வினாவுக்கேற்ற விடைக்கேற்ற வினா. இது ஏற்கனவே இன்னொரு முறை இது இன்னொரு கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க வினா அமைக்கிறது. இது 2வது கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செந்தமிழ், செம்மை கூட்டல் தமிழ், காவிய தரிசனம் அப்படிங்கிற என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது எது அப்படின்னு தண்டி அலங்காரம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் வந்து இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். ஸோ ஆப்ஷன் பி. 92வது, ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் என்று புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். மஞ்சக்காமலைக்கு எளிய மருந்து என்று இன்றும் பயன்பட்டு வரும் செடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இவை 3மே தான். உப்பள தொழிலாளர் உவப்பு வாக்கையை குறிக்கும் புதினம் வந்து கரிப்பு மணிகள். தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் பா. சிங்காரம். முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திருவிகா. ஐ என்பது நமக்கு தெரியும் தலைவன். ஃபிக்ஷன் புனைவு. ஸோ பாரதியாருடைய அந்த பாடல் கொடுத்துருக்குறாங்க. இந்த பாடலில் என்ன வழுவ மீதி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரபு வழுவ மீதி. மணிமொழி கோவை. மணி என்பது 4 மணி, இந்த நான்மணி, மொழி முதுமொழி, கோவை ஆசார கோவை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை. ஸோ இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 99% ஆன்சர் ரைட்டாக தான் இருக்கும். ஸோ 1 or 2 கொஷின்ஸ் வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அஃபிஷியலாக டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஆன்சர் கீ வரும்போது இன்னும் நமக்கு நல்லா தெரியும். ஸோ இதுவரையும் சப்போஸ் குரூப் 4 வந்து நம்ம பண்ணியிருக்கோம், நல்லாவும் பண்ணியிருக்கலாம், இல்லை கொஞ்சம் ஏதாவது மிஸ்டேக்ஸும் தெரியாமல் பண்ணியிருக்கலாம். அதை வந்து நம்ம அடுத்தது இப்போ குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் விட போகிறாங்க. அதில் நம்ம இன்னும் நல்லா நம்ம பெஸ்ட்டாக கொடுத்து நம்ம ஈஸியாக நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பை நம்ம இனிமேட்டுக்கு நம்ம உருவாக்கிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.